வணக்க மக்களே, வெல்கம் டு த வெற்றி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ட்ரிபுனதாரி பார்பரிக் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சத்யராஜ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. இந்த படம் காணாம போன தன்னோட பேத்தியை தேடக்கூடிய ஒரு தாத்தாவின் கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த தாத்தா தான் சத்யராஜ். இவர் ஒரு சைக்காட்டிஸ்டா இருக்காரு. இவருக்கு எல்லாமே இவரோட பேத்தி அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து தன்னோட பேத்தியை வளர்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிடுறான். ஸோ அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதுக்கு பேரலா 15 நாளைக்கு முன்னாடி 2 நபர்களின் கதை அப்படின்ற மாதிரி 2 பேரோட கதையை காட்டுறாங்க. ஸோ அந்த கதைக்கும் இந்த பேத்தி காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அந்த பேத்திக்கு என்ன ஆச்சு, டுவர்ட்ஸ் தென் காப்பாத்தினாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இதே மாதிரியான கதை களத்துல மகாராஜா மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு படத்தையே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா பிலோ பார் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்ஸ் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த பேத்திக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு நீட்டான ஒரு ப்ரொசீஜரா நகரும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த 2 நபர்களின் கதை அப்படின்ற மாதிரி ஒன்னு பேரலா காட்டுவாங்கல்ல, அது அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா எடுக்கப்படலை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி கிளம்சியா தான் அந்த போர்ஷன் அப்படின்றது இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவர் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நீட்டா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு நீட்டான கிளைமேக்ஸும் வச்சு ரொம்ப சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஐடியா. பட் இன்னுமே எங்கேஜிங்காகவும் இன்னுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடையும் அமைச்சிருந்தாங்கன்னா இது ஒரு நீட்டான படமாவே இருந்திருக்கும். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.